வணக்கம் நேயர்களே, வெல்கம் பேக் டு another எபிசோட். இன்றைய நிகழ்ச்சியில் கங்கை சொல்லும் பாடம். ஹரித்வாரில் கங்கை நதிக்கரையில் தினம்தோறும் நடைபெறும் மாலை ஆரத்தியை பார்த்து இருக்கிறீர்களா? உலக புகழ் பெற்ற இந்த ஆரத்தியை பார்த்து மனதை பறிகொடுக்காதவர்கள் இல்லை என்றே சொல்ல வேண்டும். கங்கை நதிக்கரைக்கு போக முடியாதவர்களாக இருந்தாலும் இன்றைய நவீன உலகில் யூடியூப் போன்ற வலைதளங்கள் மூலம் பார்த்து விடுகின்றனர். தினம்தோறும் மாலை ஆரத்தி கங்கை கரையில் செய்யப்படும் இந்த நிகழ்வுகள் சடங்குகளில் ஒன்றா? இதேபோன்ற ஆரத்தி சடங்குகள் வாரணாசி மற்றும் ரிஷிகேஷில் உள்ள அனைத்து காட்களிலும் குளிக்கும் படித்துறைகளிலும் நடைபெறுகிறது. சூரியன் அஸ்தமித்து விளக்குகள் எரியும்போது பக்தி உணர்வு காற்றில் நிறைந்துள்ளது. பூசாரிகள் வைத்திருக்கும் தீப ஆராதனை காட்டும் தீப்பிழம்புகள் தென்றலில் மின்னுகின்றன. நம்பிக்கை மற்றும் நம்பிக்கையின் செய்தியை வானத்தை நோக்கி அனுப்புகின்றன. கங்கா ஆரத்தி என்பது வெறும் சடங்கு அல்ல, அது நம் ஒவ்வொருவருக்குள்ளும் எரியும் பக்தி நெருப்பின் சின்னம். பஞ்ச பூதங்களுக்கு வெளிப்படுத்தும் நன்று உணர்வுகள். ஆரத்தி என்பது வாழ்க்கையில் நன்றி உணர்வை வெளிப்படுத்த வேண்டும் என்பதை குறிக்கிறது. நமக்கு உதவியவர்கள் நிச்சயம் வாழ்க்கையில் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் உண்டு. யாருமே உதவவில்லை என்றாலும் நம்மை வாழ வைத்த இறைவனுக்கும் வாழவசதி செய்து தந்த இயற்கைக்கும் நாம் நன்றி சொல்லியே ஆக வேண்டும். கங்கையில் சிலர் புனித நீராடுவார்கள், சிலர் பூக்கள் தூவி அதில் ஒரு தீபத்தை வைத்து வழிபட்டு மகிழ்வார்கள். சிலர் பாசனத்திற்கு பயன்படுத்திக் கொள்வார்கள். கங்கையை வீட்டுக்கு எடுத்துச் சென்று வழிபடுவார்கள். சிலர் வீட்டு உபயோகத்திற்கு பயன்படுத்திக் கொள்வார்கள். ஒவ்வொன்றும் ஒருவிதத்தில் நன்றி சொல்லுவது தான். சரி, நீங்கள் நன்றி சொன்னால் என்ன, சொல்லாவிட்டால் என்ன, ஆரத்தி எடுத்து வழிபட்டால் என்ன, வழிபடாவிட்டால்தான் என்ன என்ற எண்ணத்தில் கங்கை தான் பாட்டுக்கு ஓடிக்கொண்டே இருக்கும். வாழ்க்கை பாடம் இதுதான். இதுபோல நமக்கு நன்றி சொல்பவர்களும் இருப்பார்கள், நன்றி சொல்லாதவர்களும் இருப்பார்கள், தூற்றுபவர்களும் இருப்பார்கள், போற்றுபவர்களும் இருப்பார்கள். எதையும் சிலர் தேவைக்கு மட்டும் நம்மை பயன்படுத்திக் கொண்டு நம்மை விட்டு விலகி விடுவார்கள். போற்றினாலும் தூற்றினாலும் கங்கை சிறிதும் யோசிக்காமல் தன் வழியில் போகிறது போல நம்மை பேசுபவர்களும் ஏசுபவர்களும் ஆயிரமாயிரம் சொன்னாலும் நம் நிலையில் இருந்து நாம் மாறுபடாது மன உளைச்சலுக்கு இடம் தராமல் சென்று கொண்டே இருக்க வேண்டும். உங்கள் சேனல் ஜியில் தினம் ஒரு நிகழ்ச்சி ஒலிபரப்பாகி வருகிறது. உங்கள் கருத்துக்களை எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி podcastchannelg@gmail.com.